கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிகள் அநேக நேரம் ஒரு சத்தியத்த கேட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன், ஒரு வெளிப்பாடு கடவுள் குடுத்துட்டாருன்னா, சண்டே சர்ச்சஸ்க்கு போறோம், நெறைய வசனங்கள் கேட்கிறோம். அத கேட்ட உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்த நம்ம யாருக்காவது சொல்லணும். இல்ல தேவன் வந்து எல்லாத்துக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்க சொல்லியிருக்காரே, அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த வசனத்த நான் என்ன பண்ணுவேன், எடுத்துட்டு போய் நான் நெறைய பேத்துக்கு நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் இருக்கும். ஏன்னா, நெறைய மக்கள் இயேசு கிறிஸ்துவ அறியாம இருக்கிறாங்க. எல்லாரும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்கள எப்படியாவது இயேசு கிறிஸ்து அண்டையில கூட்டிட்டு வந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நம்ம வந்து நடக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பாரம் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வார வாரம் சண்டே சர்ச்சஸ்க்கு போறோம், வசனம் கேட்கிறோம், யூடியூப்ஸ்ல கேட்கிறோம், வாட்ஸ்அப்ல பார்க்குறோம். அதனால நமக்கு அந்த பாரம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா, நம்ம போய் சொல்றோம் இல்லையா? நம்ம போய் அந்த வார்த்தைய நம்ம சொல்லிர்றோம். கடவுள்ட்ட கேட்கிறோம். கடவுளே நான் வந்து சொல்லணும். எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட கேட்கிறோம். நம்ம போய் அந்த வார்த்தையும் வந்து நம்ம கூட வேலை செய்றவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்க எல்லாத்துக்கிட்டயும் நம்ம சொல்றோம். ஆனாலும் அந்த வார்த்தை வந்து ஏன் பலன் குடுக்கல? அந்த போடுகிற விதை ஏன் முளைக்கவே இல்லன்னா, முதலாவது அந்த வார்த்தைய நம்ம பெற்றுக்கொண்டு, அந்த வார்த்தையின்படி நம்ம வாழணும் ஆக்சுவலா. நம்ம வாழாம, அந்த வார்த்தைய என்ன பண்றோம், நம்ம வாங்கிட்டு அப்படியே போய் என்ன பண்றோம், வாந்தி எடுக்கிறோம். முதலாவது அந்த வார்த்தைய வாங்கி நம்ம சுவைத்து, அதை பெற்றுக்கொண்டு, அந்த அனுபவத்த என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம காமிக்கணும். அத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம வசனம் கிடைச்சுச்சா அந்த வசனத்த சொல்லணும். அது நமக்கு யூஸே இல்ல. அப்படி இருந்தோம்னா, கடவுள் என்ன சொல்றாருன்னா, வசனத்துல நான் அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேனே. மத்தேயு 15:14 அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரா இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயரை குறித்து சொல்றார். இல்ல பரிசேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பழைய ஏற்பாடு வசனங்களும் அழகா தெரியும். வசனத்த கரைத்து குடித்தவர்கள். இல்ல பிதா என்ன சொன்னாரு, அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆனா, பிதாவுடைய இருதயத்தை அறியாம, இவங்களே என்ன பண்றாங்கன்னா, புது புது சட்டங்கள போட்டுக்கிட்டு, இத செய்யணும், அத செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, தேவன் சொன்னத விட்டுட்டு மனுஷர்களா இவங்க சில சட்டதிட்டங்கள கிரியேட் பண்ணி, அத கொண்டு போய் என்ன பண்றாங்க, மக்கள்ட்ட புகுத்துறாங்க. கடவுள் சொல்றத இவங்க சொல்றதே கிடையாது. ஸோ நம்மளும் நெறைய நேரம் தான். நம்ம என்ன பண்றோம், நம்ம கேட்ட வசனத்தையும், சத்தியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தாம, நம்ம போய் மத்தவங்ககிட்ட சொன்னோம்னா, கண்டிப்பா மத்தவங்க கேட்கவே மாட்டாங்க. "ஏய் அதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ப்பா." ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கங்களேன். நம்ம பிள்ளைகிட்ட நம்ம போய் நம்ம டிவி பார்க்காதடா, டிவி பார்த்தன்னா உன் கண்ணு வலிக்கும், உன்னால ஒழுங்கா படிக்க முடியாது, உன்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எப்பவுமே அந்த எண்ணங்கள் உள்ள இருந்து கொண்டே இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு, நம்ம போய் யாருக்கும் தெரியாம டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா, பையன் வந்து கேட்பான், "அப்பா என்கிட்ட நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க மட்டும் டிவி பார்க்குறீங்களே!" அப்ப எப்படி அவன் கேட்பான்? முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு காரியத்த நம்ம பிள்ளைக்கு சொல்லணும்னா, நம்ம அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? அதே மாரி தான் இந்த வசனமும். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்ல ஒரு சண்டை நடக்குது.